ஹாய் டீச்சர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு பிறந்தநாள் திருநாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். என்னோட வீடியோ முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதை என்னை மோட்டிவேட் பண்ணோம். இன்னைக்கு வீடியோ ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட தம்பி ஒய்ஃபு, அவங்க பேர் பிரியா, அவங்களோட செகண்ட் ப்ரெக்னன்சி வளைகாப்பு வீடியோ தான் இது. ஒரு குட்டி மினி ஃபங்க்ஷன் சொல்லலாம். அவங்களுக்கு 7 மந்த் ஆகுது. ப்ரெக்னன்சினாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. அதுலேயே வளைகாப்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு கண்ணாடி வளையல் போடவே பிடிக்காது. ஆனால் வளைகாப்பு வச்சு அது அப்போ போடுற கண்ணாடி வளையல் ஒரு ஸ்பெஷல் தாங்க. அது என்னமோ தெரியல, கைக்கு அவ்வளோ அழகாக செமையாக இருக்கும். பொதுவாக வளைகாப்பு 3ஆவது மாதம், 5ஆவது மாதம், 7ஆவது மாதம், 9ஆவது மாதம் நடத்துவாங்க. என் தம்பி ஒய்ஃபுக்கு 7ஆவது மாதம் நடக்குது. அதனால தான் இந்த டைமில் வளைகாப்பு வச்சோம். என் 2வது பையனுக்கு அதுக்குள்ளே தூக்கம் வந்துருச்சு. சேர்லேயே படுத்து தூங்கிட்டான். மீதி இருக்கிற 2 பொடுசும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேபி ஷவர் கேர்ள் வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா தான் எல்லா டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அம்மா வேலையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு லெமன் ரைஸில் மட்டும் கைக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போடுவாங்க. லெமன் ரைஸில் பார்த்திங்கன்னா கேரட்டு, கொண்டைக்கடலை எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஃபங்க்ஷன் சண்டே நடந்தது. நாங்கள் நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். கடவுள் கொடுத்தது எல்லாமே நல்ல நேரம் தான், நல்ல காலங்கள் தான். அதனால் நாங்களாம் ஃபிக்ஸ் பண்ணி எந்த டேட்டோ அந்த டைமில் நாங்கள் வச்சுப்போம். நாங்கள் எல்லாருமே காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 11 o'clock போல் தான் வீட்டுக்கே வந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தோம். அம்மா முந்தின நாளே என்னென்ன ரைஸ் பண்ணணுங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா திங்ஸும் அப்போவே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். நிறையா பண்ண வேணாம், கூட்டெல்லாம் வைக்க வேணாம். அதுக்கு பதிலாக வெரைட்டி ரைஸ்க்கு சிக்கன் தான் கரெக்டாக வரும்னு பெப்பர் சிக்கன் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். இது நாத்தனார் வளைகாப்புனால நான் முந்தின நாளே எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சமையல்லாம் பண்ணி முடிக்கவே 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு ஃபங்க்ஷன்னா சாரி அதெல்லாம் கட்டி கிளம்புறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. அம்மாமாருங்களாம் எப்படி தான் கிளம்புறாங்கன்னே தெரியல. ஒரு குட்டி ப்ரேயர் மாதிரி நடந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கும் ஆசீர்வாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல் போட ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நாத்தனார் நான் தான் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அம்மா போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க போட்டு விட்டாங்க. பேபி ஷவர் கேர்ளுக்கு எல்லா வளையலும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போடலைன்னா எப்படிங்க? அதனால் எங்களுக்கு ரெடியாக வளையல் வாங்கி வச்சுருந்தேன். என் தம்பிக்கு மூத்தது பொண்ணு தான். அவளுக்கு குட்டி வளையல் வாங்கி வச்சுருந்தேன். நாங்கள் எல்லாருமே வளையல் போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இதோட ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சாப்பிட உட்காந்தாச்சுங்க. அன்றைக்கி அம்மா 7 வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். அக்கார வடிசல் வச்சுருந்தாங்க. அப்புறம் புளியோதரை, தக்காளி சாதம், லெமன் சாதம், புதினா சாதம். இது நான் பண்ணது. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சாதம், அப்புறம் தயிர் சாதம். இதுக்கெல்லாம் கரெக்டாக சூட் ஆகுறது சிக்கன் தான். சிக்கன் மிளகு கறி எல்லாமே சூப்பராக இருந்தது. அம்மா விறுவிறுன்னு டக்குன்னு செமையாக பண்ணிட்டாங்க. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டாச்சு. லாஸ்ட்டில் வெத்தலை பாக்கு இல்லைன்னா எப்படிங்க? எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் வெத்தலையோட கடலை மிட்டாய் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த நாள் எங்களுக்கு ரொம்ப நல்லா போணுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.